ஏடிஎம்கே பிஜேபி இந்த 24 லோக்சபாலே ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா 8 சீட்டு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. கணக்கு போட்டாலே வருது. நான் என்ன சொல்றது, ஜஸ்ட் ஒரு டோட்டல் ஓட்ஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு கட்சிகளுடைய ரெண்டு அலையன்ஸனுடைய ஓட்டு கூட்டினீங்கன்னா கிட்டத்தட்ட 9-10 இடங்கள்ல ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு சுலபமான வின். இப்போ அவங்க சொல்ற 200 ஜெயிச்சிருவோம், 200 பிளஸ், அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் ஈவன் தனித்தனித்து போட்டியிட்டால் கூட அது நடப்பதற்கு, எதிரணிகள் போட்டியிட்டால் கூட அது நடப்பதற்கு வாய்ப்பு கம்மி. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆனால் திமுக கூட்டணிக்கு நான் சொல்ற ஃபிகர் 40. நீங்க 40% ஓட்டை நீங்க என்ன கூட்டல் கழிச்சல் என்ன போடுவீங்களோ 40 to 41% ஓட்டு கொண்டீங்கன்னா நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்கு கம்மியா உங்களால வந்துச்சுன்னா என்ன வந்தாலும் இவர்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு. நான் இப்படியே மாத்தி கேட்கறேன். 40ங்கிறது திமுக அலையன்ஸ் சொல்றீங்க, திமுக கூட்டணிக்கு சொல்றீங்க. சோ இப்ப திமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. இல்ல மற்ற கட்சிகள் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து திமுகனுடைய ஒரு கிளை அலுவலகமா தான் பாக்குறாங்க. அவங்க வந்து தனி கட்சிகளாவே இல்ல இயங்கல. திமுகவின் கருத்து தான் இவர்கள் கருத்து. திமுக என்ன சொல்கிறதோ அதுதான் இவர்களுடைய கருத்து. எதிர்த்து பேசுறாங்க இல்ல, திரு சண்முகம் அவர் மட்டும் தான் கொஞ்சம் எதிர்த்து பேசுறாரு. இல்ல அவர் திருமாவளவன் அவர் வந்து இந்த நன்றி உரை கூறுவது போல கடைசி சென்டென்ஸ் ஆனால் திமுக கூட்டணியில தான் நாங்க இருப்போம். அவர் என்ன சொன்னாலும் கடைசி ஒரு சென்டென்ஸ் பிரச்சனை இருக்கிறது இருந்தாலும் அவங்க இது சரியா கவனிச்சிருக்கணும், இதை இப்படி செஞ்சிருக்கணும், அதை இப்படி, ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருப்போம்.